நம்ம நெல்லில் புரோட்டாவுக்கு 5 வகையான சால்னா. ஆமாங்க, இந்த கடையோட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃபாலோ தட்டி விடுங்க. அப்படி நானும் எங்க அண்ணன் வந்த கடை தாங்க ஃபாத்திமா ஹோட்டல். நம்மளும் உங்க கடைக்குள்ள போயிட்டு ஒரு டேபிளை பிடிச்சி உட்காந்து இலைய போட்டு தண்ணி தொளிச்சு ஆளுக்கு 4 புரோட்டா சொல்லியாச்சுங்க. அவங்களும் சுட சுட போட்டு எடுத்துட்டு வந்த புரோட்டாவை நம்ம இலையில 4 எண்ணம் வச்சாங்க. நானும் புரோட்டா சூடா இருந்ததுனால அவங்களே பிச்சு போட சொல்லியாச்சுங்க. அவங்க பிச்சு போட்ட புரோட்டா மேலே அவங்க கடையோட ஃபேமஸான 5 வகை சால்னால ஒரு சால்னாவை எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் 4 வகையான சால்னா ஊற்றி முடிச்சுட்டு நம்ம இலையில கெட்டியான ஒரு கிரேவி பண்ணி ஒன்று வச்சாங்க. நான் அவங்கள்ட்ட இது என்னன்னா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களும் தம்பி இதாண்டா நம்ம கடையில ஸ்பெஷலான 5வது சால்னான்னு சொன்னாங்க. இது சால்னாவா சரி ரைட்டு ஓகேன்னா அவங்க கடையில ஸ்பெஷலான சால்னால ஒரு ஆம்லேட் போட்டு கொண்டு வாங்க நானும் சொல்லி நம்ம மட்டும் சொன்ன ஸ்பெஷலான ஆம்லேட் அவங்களும் போட்டு கொண்டு வந்து தந்தாங்க. அவங்களும் கொண்டு வந்த ஸ்பெஷலான ஆம்லேட்டை வாங்கி வச்சுட்டு நம்மளும் 5 வகை சால்னால புரோட்டா வேறவி அவங்களோட ஸ்பெஷலான அந்த கிரேவியில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தங்க. டேஸ்ட் உண்மையிலே வேற லெவலுங்க. நானே இப்போ தாங்க புரோட்டாவுக்கு 5 வகையான சால்னா வச்சு சாப்பிட்டே பார்த்துருக்கேன். வேற லெவலில் இருக்குங்க. சரியான ஒருத்தங்க அடுத்தவங்க ஸ்பெஷலான ஆம்லேட் எடுத்து சாப்பிட்டு பார்த்துங்க. சும்மா சொல்லக்கூடாது வேற லெவலில் இருந்ததுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க பாதி பேர் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சாங்களோ சீரத்தை வாயில போட்டு கடைக்கு ஒரு பாயை போட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த கடை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா டவுன் தொண்டர்சனி சர்ச்சுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற தண்டியல் சாவடி தெருக்குள்ள தாங்க இருக்கு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வந்துச்சுன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. சரியான ஸ்பாட்டுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் 5 வகை சால்னா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே பாய்.